அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கேவலமானவரில் எங்கே தேடணும், எங்கே தேட தேவையில்லை. யாராவது பிரபலங்கள் ஒரு யூடியூப் சேனல்லையோ பொதுத்தளத்துலையோ கருத்து சொல்லும்போது கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது நிறைய நாகரிகமாக கருத்து சொல்லுவாங்க. ஒரு ஒரு பிரபலத்தின் கருத்துக்கு எதிராக கருத்துலாம் போடுவாங்க. ஆனால் அது நாகரிகமாக இருக்கும், தரமாக இருக்கும். சில எதிர்கருத்து கூட வரவேற்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் சிலர் கமெண்ட்ஸ் பார்த்தா ரொம்ப கேவலமாக, ரொம்ப நாகரிகமற்ற ஆபாச வார்த்தைகளை போடுவாங்க. இவங்கெல்லாம் கேவலமானவர்கள். என்னைக்கு புகுத்தடத்தில் ஆபாச வார்த்தைகளை வச்சு ரொம்ப மற்றவர்கள் கிண்டல் பட்ட மாதிரிலாம் போடுறாங்களோ அவங்க தான் கேவலமானவர்கள். இப்போ பார்த்தா ஒரு கிறிஸ்தவ பிரபலம் ஒரு கருத்து சொன்னார்னா அது கருத்தால் தான் நம்ம எதிர்கொள்ளணும். ஒன்று கீழே பாவாடை அப்படிங்கிற ஒரு அடைமொழி, அங்கே அது கேவல வன்மம் தெரியும். அதே மாதிரி யாராவது முஸ்லீம் சொன்னாங்கன்னா ஒன்று பாய், குல்லா அப்படிங்கிறது, இதுவும் ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி தான் ஒரு இந்து பற்றாளர், இந்து மதத்து மீது நம்பிக்கை உள்ளவர்கள், பக்தி உள்ளவர்கள் இந்து மதத்தை பற்றி பேசினா உடனே சங்கி அப்படின்றது. இது ஒரு புதுசாக ஒரு கலாச்சாரம். சபரிமலைக்கு மாலை போட்டாலும் இப்போ சங்கின்னு சொல்லிடுறாங்க. பழனிக்கு பாத யாத்திரை போனாலும் சங்கின்னு சொல்லிடுறாங்க. எங்கேயாவது தெய்வ பக்தியை வெளிப்படுத்தி பேசினா உடனே சங்கின்றாங்க. இவ்வளோ ஏன் நெத்தியில் உபதி பட்டை அடித்தாலே சங்கின்றது. இது ஒரு சமூகத்தில் இது ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரம். அதனால் நம்ம ஒருத்தர் சங்கி சொன்னால நம்ம அதுக்கு வருத்தப்படக்கூடாது. நம்ம தெய்வ பற்றி வெளிப்படுத்துகிறவங்கனால ஒருத்தன் சங்கின்னு சொன்னால் அவன் தான் கேவலம் பண்ணுவேன். அதனால் நம்ம அதை பெருசாக ஒரு மன உடைச்சக்கலாம் உண்டாக்கக்கூடாது. இசைஞானி இளையராஜா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அடையாளம் இசைஞானி இளையராஜா அவர்கள். தமிழ்நாடு கொண்டாடிச்சு. அவர் ஒரு முறை பாரத பிரதமர் மோடி அவர்களை ஒரு புக்கில் அவரை வாழ்த்தி எழுதிட்டார். உடனே சங்கிட்டாங்க, இளையராஜாவை சங்கி. பாரத பிரதமர் வாழ்த்தா உடனே அவர் சங்கி. அப்போ யார் கேவலம் பண்ணுவேன்? சங்கின்னு சொல்கிறதான் கேவலம் பண்ணுவேன். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அவர் தெரியும், அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர் ராகவேந்தர் பக்தர். பாபாவோட பெருமையெல்லாம் நம்மளுக்கு சொன்னவர். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் விளக்கேற்றியவர். டைம் கிடைக்கும்போது அவர் ஆன்மீகத்தை பற்றி பேசுவார். ரஜினிகாந்த் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி தான். அவர் அரசியல் கூட நான் ஆன்மீக அரசியல் தான் செய்வேன்னு சொன்னவர். அந்த மாதிரி ஒரு மனிதர். அவர் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யா அவர்களை பார்த்தாரு. யோகி அவருக்கு தெரியும், அவர் காவியோட கொண்டிருப்பார், துறை அவர். அப்போ அந்த அடிப்படையில் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். உடனே நம்மளாம் சங்கின்னு குதிச்சிட்டாங்க. சங்கின்னு சொல்லணும்னா சொல்லிட்டு போகிறாங்கன்னு திரும்ப நினச்சிடணும். இப்போ அதுக்காக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எங்கள் அப்பா சங்கின்னு சொல்கிறாங்க, எனக்கு கோபமாக இருக்குது. எதுக்கு கோவப்படணும் அவசியம் இல்லை. இப்போ ரஜினி சார் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன உடனே இதே ஆட்கள் கமெண்ட்ஸில் என்னென்னு போட்டாங்க, அவர் தமிழன் இல்லை, அவர் கன்னடன்னாங்க. அப்போ கோவப்பட்டு இல்லை எங்கள் அப்பா எல்லாம் கன்னடன்னு சொல்கிறாங்க, கோவம் வருதுன்னு சொன்னோமா? சொல்லலை, இல்லை கடந்து போயிட்டோம்ல. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ கமெண்ட்ஸில் ரஜினி சாரை இன்றைக்கும் பார்த்தா எப்படி மெண்டல்மாங்க. அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு எங்கள் அப்பா மெண்டல் சொன்னால் எனக்கு கோவம் வருது, எங்கள் அப்பா மெண்டல் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. சில கலிசடைகள் அப்படி தான் கமெண்ட்ஸில் போடுங்க, அதை கடந்து போயிடணும். அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் அவரில் சங்கின்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சுன்னா அது கடந்து போகணும். கமெண்ட்ஸில் ஒரு 40 பேர் 400 பேர் போட்டிருப்பான், மேக்ஸிமம் ஒரு 4000 பேர் போட்டுருப்பான்னு வச்சுக்க சங்கின்ட்டு. இன்றைக்கி 4 கோடி பேருக்கும் எங்கள் அப்பா சங்கி அப்படிங்கிறத ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை பிரபலப்படுத்திட்டாங்க. சில விஷயங்களை கடந்து போயிடணும்.
எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட்டால் நமக்கு தான் பிரச்சனை. அதனால் நம்மளை சங்கின்னு சொல்கிறாங்களா? இந்து மதத்தை பெருமையாக பேசுகிறவங்கன்னா சங்கின்னு சொன்னால் சங்கின்ற வார்த்தையை நம்ம பெருமையாக ஏற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.